ஓகே, நம்மளுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் உடைய பார்ட் 2 ரெண்டாவது ஒர்க்குங்க. முதல் ஒர்க் முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேங்க. நிறைய பண்ணுங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. அதாவது இது மூலமா வேலைக்கு ஈஸியா போக முடியும். ஏன் சொல்லுங்க, இலவசமா அனுபவம் கிடைக்குதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ நம்மளுடைய லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் ப்ரோக்ராம்ல ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா humancloudsoft.com/workங்க. இதுக்கு போங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, ஒர்க் பண்ணுங்க, அனுபவத்தை எடுத்துங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க. சரி, ஓகே. ஸோ நாம இப்ப என்ன பார்க்கறோம்னா கம்யூனிகேஷன். ஒரு கம்ப்யூட்டருக்கும் இன்னொரு கம்ப்யூட்டருக்கும், ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு சர்வருக்கும் அந்த மாதிரி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இதுக்கு பேர் தான் ஹேண்ட் ஷேக்கிங்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் ஷேக்கிங்னா என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து எம்டியா ஒரு டேட்டா, ஏப்பா நீ இருக்கியா அப்படின்னு ஒரு மெசேஜ், அவன் ஆமாப்பா நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு மெசேஜ். அப்படின்னா ரெண்டு பேரும் லைக் கம்யூனிகேட் ஆயிட்டாங்க. ஹேண்ட் ஷேக்கிங். நீ ஹாய் ஹாய் அப்படின்றதுங்க. இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஷேக்கிங் மெத்தடாலஜி இருக்குங்க. இந்த ஹேண்ட் ஷேக்கிங் மூலமா தான் ரெண்டு கம்ப்யூட்டர் முதல்ல கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கம்யூனிகேஷனே நடக்குங்க. சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஹப்பை பத்தி தான் என்னோட ப்ரீவியஸா நான் என்னுடைய ஒர்க் ஒன்லையுமே சொன்னேங்க. ஹப்ன்றது என்னங்க, நிறைய கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஹப்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டர் டேட்டா அமிச்சா அது எல்லாருக்கும் போகும். இதுக்கு தான் பிராட்காஸ்டிங்னு சொல்லுவாங்க. பிராட்காஸ்டிங்னா என்னன்னா, அதாவது யூனிகாஸ்ட் அப்படின்னா நானு அவங்களுக்கு மட்டும் அனுப்புனா அது யூனிகாஸ்டிங். பிராட்காஸ்டிங்னா நானு எல்லாருக்கும் அனுப்புறதுங்க. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நாம எல்லாருக்குமே அனுப்புறோங்க. அதான் உங்களுடைய பிராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹப்புடைய பெனிஃபிட் பிராட்காஸ்டிங். அப்படின்னா டிராபேக் என்னங்க, பிராட்காஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். தனியா ஒருத்தனுக்கு அனுப்பணும்னா நம்மளால அனுப்ப முடியாது. சரி, ஓகே. நம்முடைய எம்ப்ளாயி ஒர்க் ப்ரோக்ராம் டுடே இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் ஆக்சுவலா என்ன கேட்கறோம் அப்படின்னா சோ வி பாட் எ ஹப்புங்க. ஒரு ஹப் வாங்கியாச்சு ஃபார் பிராட்காஸ்ட் இன்ஃபர்மேஷன் டு என்டையர் எம்ப்ளாயி. ஹவு மெனி கம்ப்யூட்டர்ஸ் வில் ரிசீவ் இஃப் ஐ சென்ட் ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர்? இந்த ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து அனுப்பிச்சா எத்தனை கம்ப்யூட்டருக்கு அது போகும்? இதுதான் என்னுடைய கேள்விங்க. அந்த நம்பர் என்னன்றத நீங்க அழகா போயிட்டு இன்னைக்கு உங்களுடைய லைக் நம்மளுடைய வெப்சைட்ல ரைட் சைட்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதுல போட்டு வேலிடேட் பண்ண பிரஸ் பண்ணுங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா சப்மிட் பட்டன் வந்துடும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சப்மிட் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹப் நம்ம கம்பெனிக்கு வாங்கியிருக்கேன். ஒரு ஒரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். இது மூலமா நான் மெசேஜ் அனுப்பும்போது எத்தனை கம்ப்யூட்டருக்கு போகும்? இதுதான் என்னுடைய கேள்விங்க. மேக்ஸிமம் எத்தனை கம்ப்யூட்டருக்கு போகும்? இதுதான் என்னோட கேள்விங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா போஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கான ஒர்க் முடிஞ்சுங்க. இதை பத்தி நிறைய கத்துக்கணும்னா இந்த லிங்க்குக்கு போய் நீங்க கத்துக்கலாங்க. நம்மளுடைய வெப்சைட் விக்கிடிக்கி இருக்குங்க. அதோட இதுதான் அந்த யூஆர்எல்ங்க. அங்கேயும் போய் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வித் ஸ்டைஃபண்டுங்க. அந்த ஸ்டைஃபண்டை நம்மளோட கோர்ஸ்ல நீங்க ரீஃபண்ட் மாதிரியும் பண்ணிக்கலாங்க. நிறைய ஆப்ஷன் இருக்கிறது தான் நம்முடைய ப்ரோக்ராமுங்க. தேங்க்யூ.